கற்பிப்போம். உடல் உறுப்புகள் இங்கிலீஷ்ல இருக்கிறத தமிழ்ல தெரிஞ்சுக்கலாமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். கொஸ்டின் கேளுங்க. கண்ணு, பல், pancreas, கணையம், bladder, குடல், அவங்க சொல்லி கொடுத்து பிளாடர்ரா, அது பிளாடர் தெரியல. பிளாடர் கேன்சர் சொல்லுங்க. சிறுநீர் பை, சிறுநீர் பை. ஓகே. elbow, எல்போ மூட்டு, wrist, ரிஸ்ட். எலும்பு, எலும்பு இல்லடா, மணிக்கட்டு. எஸ் எஸ். ஐயோ, அவன் சொல்றதுக்கு நான் எஸ் சொல்றேன். eyes, கண்ணு, ear, காது. நீ சொல்லாத, நான் காதுன்னு சொன்னேன். காதுங்கறத அவன் காதுல சொல்லிருக்கான். lung, லங்கு, நுரையீரல், chest, மார்பு, kidney, கிட்னி. கிட்னிக்கு என்னடா? கிட்னிக்கு என்னடா சொல்லி கொடுங்கடா. கிட்னிக்கு என்னடா? தெரியாத சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியும், ஆனா சொல்ல மாட்டேன். ரொம்ப நேர்மையான பசங்க. உங்களுக்கு இன்னும் டாஸ்க் கொடுக்கல. நீங்க கீழே கரெக்டா கமெண்ட்ல சொல்லுங்க. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நிலநவிலுக்கு தெரியலனா பரவாயில்ல, உனக்கு தெரியலையாடா? இல்லடா, நான் ஆடியன்ஸ்க்கு டாஸ்க் கொடுக்கறேன்டா. gum, கம்மு. கம்முனா ஓட்றது, கோந்து. என்ன உச்சி கொட்டுது? இகிரு, ஈரு 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 ஈரு. nail, நகம், hip, ஹிப். முதுகு. அப்பாக்கு தெரியல, என்ன தெரியுமா பண்ணுவேன்? ஆடியன்ஸ் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்கன்னு சொல்லுவேன். நீங்க சொல்லிடு. ஆடியன்ஸ் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கும் நம்ம படிச்சதை பத்தி தான் கேட்க போறோம். நம்ம மறந்தது தான் தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இன்ஜினியரிங் லேட்டா வரடா, கொஞ்சம் கம்மி பண்ணுடா. மூணாப்பு ஓகேயா? எப்படி சொல்லுவார் பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். gas convert into liquid is called வேப்பரைசேஷன். கேஸ் கன்வெர்ட் டு லிக்விட் கால்ல இருந்து இது எவாபரேஷன். ஸ்டார்டிங் லெட்டர் சி. கான்ஸ்டிபேஷன். கேஸ் கன்வெர்ட்டட் டு. ஆக்சுவலி இந்த கேம் ஏன் தெரியுமா வச்சிருக்கோம்? எல்லாருக்கும் தெரியும், பட் கொஸ்டின் கேட்கும்போது மறந்துடும். தெரியுமா? ஐ திங்க் சோ. எனக்கு வரையும் வருது, ஆனா வாயில வர மாட்டேங்குது. தெரியலமா, ஞாபகம் வரல. கண்டென்சேஷன். எனக்கு என்ன தெரியுமா, கண்டென்சேஷனை கான்ஸ்டிபேஷனா மேட்ச் பண்ண முடியும். அடுத்த கொஸ்டின். solid convert into gas is called அது ஓகே, வேப்பரைசேஷன். நான் கடைசி வரைக்கும் அதை சொல்லிட்டே இருப்பேன், அதுக்கு கண்டிப்பா வரும். ஐயோ, இதெல்லாம் படிச்சிருக்கேனே. கேஸ் ஸ்டேஷன். சாலிட் வந்து கேஸ் ஆமா, ஐஸா, ஃப்ரீஸ். சப்ளிமேஷன். gas convert into solid is called எவாபரேஷன். ஆபரேஷன். ஆனா என்ன தெரியுமா, நம்ம இப்படி சொல்லும்போது இது கூட தெரியலையான்னு சொல்லுவாங்க. கொஸ்டின் பேப்பர் படிச்சோன்னா நம்ம படிச்சிருப்போம், ஆனா மறந்து போயிடும் இல்லையா? அந்த மாதிரியான ஸ்டேட் தான். ஏன் இப்போ நான் இவனுக்காக விளக்கம் கொடுக்குறேன்னா, பின்னாடி நான் வரேன் இல்லையா? லைஃப்ல என்னைக்குமே எனக்கு தெரியுங்கிற எண்ணத்தை தாண்டி தெரியலன்னா தெரிஞ்சுக்கணும், ஒத்துக்கணும். எங்களுக்கு தெரியல, கத்துக்கணும். இப்போ கத்துக்கிட்டியா? சரி, ஓகே. இல்ல நீ ஆன்சர் பண்ணல. ஐயோ கத்துக்கலையா? அப்ப நான் தான் சொல்லி கொடுக்கணுமா? கேஸ் கன்வெர்ட் டு சாலிட். கேஸ் சாலிட். டெபாசிஷன். கத்துக்கிட்டியா? solid convert into liquid is called சாலிட் கன்வெர்ட்டட் டு லிக்விட். மெல்டிங். liquid convert into gas is called எவாபரேஷன். வேப்பரைசேஷன். ஓகே, ஆன்சரை மட்டும் பாருங்க. liquid convert into solid is called லிக்விட் கன்வெர்ட் இன்டு சாலிட் இஸ் கால்ட் ஐஸ். ஐஸ். தள்ளு அப்படின்னு சொல்லலாமா? ஃப்ரீசிங். ஃப்ரீசிங். ஃப்ரீஸ் ஆனாதானே ஐஸ் வரும். ஏன் தெரியுமா நான் பின்னாடி போனேன்? என் தம்பிக்கு தெரியும், அதனால தான் உன்னை டிவியேட் பண்ணி அவன்கிட்ட கொண்டு போறதுக்கு. நீ ஒரு பாயிண்ட் இல்லன்றத விட அவனுக்கு தெரியும், உனக்கு ஒரு பெருமை. நீ சொல்லுதுக்கு எனக்கு தெரியுங்கிறத தெரியும்னு சொல்றது கூட எவ்வளவு போராட வேண்டியதா இருக்கு. சொன்ன ஐஸ் கரெக்ட். நீதி நேர்மையெல்லாம் எனக்கு வேணும். இதே மாதிரி சயின்ஸ் கிளாஸ்ல நம்ம மிஸ் பண்ணது ஏதாவது இருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்களும் படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். மேபி நான் சயின்ஸ் மிஸ் தான் மிஸ் பண்றேன். என்னடி சொல்ற? உங்ககிட்ட என்னென்ன கார்ட்ஸ் இருக்கு? ஆதார் கார்டு, பான் கார்டு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, டிரைவிங் லைசென்ஸ். ஓகே, உங்ககிட்ட இத்தனை கார்ட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கே, அந்த கார்டுல எத்தனை டிஜிட் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? தெரியலையே. அதுதான் கேட்க போறோம், வாங்க. voter id ஓட்டர் ஐடியா? ஓட்டு போட மட்டும்தான் எடுத்தேன். ஓகே, ஒரு 10 12 தப்பா? 8 16 கிடையாது. ஏன்னா ஓட்டர் ஐடியில் 16 கிடையாது, 12ம் கிடையாது. ஏன்னா 16 சொல்லிக்கிட்டே இருந்தா எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சா ஆன்சர் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. passport பாஸ்போர்ட் 8.
ஆதார் கார்டு 12. எஸ். மொபைல் நம்பர் 10. நீங்க புத்திமதி சொல்லுவீங்க அதை நான் கேட்கணும். டேய் क्वेश्चन கேக்குறேன். டிரைவிங் லைசென்ஸ். டிரைவிங் லைசென்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். டிரைவிங் லைசென்ஸ் இல்லைனா வந்து நம்ம வண்டி ஓட்ட முடியாது. குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா டிரைவிங் லைசென்ஸ் கேன்சல் ஆகிடும். 11 இருக்கும். இந்த டிஎன் நம்பரும் சேர்த்தா 13ன்னு நினைக்கிறேன். பேன் கார்டு. AX 10. பேன் கார்டு நம்பரை வந்து மெமரைஸ்ல வச்சுப்பான் போலயே. நான் வச்சிருவேன். நீனுமா? ஆமா யானே என்கிட்ட அந்த क्वेश्चन கேக்குறேன். எனக்கு என் வீட்டு அட்ரஸ் மட்டும் தான் தெரியும். டான் கார்டு. பேன் கார்டு தெரியும். டான் கார்டு ஓடி இருக்குன்னே எனக்கு இப்போதான் தெரியும். அது வயசு சொல்லுவாங்க. டான் கார்டுனா என்ன? தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கார்டா? என் முன்னாடி வந்துரு. இந்த அவமானம் உனக்கு தேவையா? 10. ஏன்னா எங்க வீட்டுல பிசினஸ் வந்து ஃபுல்லா வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்றது அவர் தான். அதனால தெரிஞ்சுக்காது. எனக்கும் டான் கார்டுனா ஒன்று இருக்குன்னு தெரியும். டிஜிட் தான் தெரியல. ஐஎஃப்எஸ்சி கோடு. ஐஎஃப்எஸ்சி கோட் ரொம்ப ரொம்ப முக்கியம். HT 11. ஈஸ்வரன். ஆமா ஈஸ்வரம் கார்டு பிரெக்னன்ட் உமனுக்குலாம் கொடுப்பாங்க. உமன்ஸ்க்குலாம் கொடுப்பாங்க. 12ஆமா 10ஆமா 12ன்னு நினைக்கிறேன். ஆயுஷ்மான். ஆயுஷ்மான் பவ. ஆயுஷ்மான் கார்டு 10. 12. AYUSHMANCARD. அது நம்பரே கிடையாது. ஐயோ கடவுளே. எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. பின் கோடு. 6. இந்தியாக்கு 6. எனக்கு என்னென்னமோ சொன்னேன். ஆயுஷ்மான் கார்டு எனக்கு என்ன தெரியாது. பின்கோடு 6 பீசஸ் நான் சொல்லிக்கிறேன்டா. மக்களே இதே மாதிரி கற்பவங்கள உங்களுக்கு என்ன தெரியும் தெரியாதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நான் இப்போ இங்கிலீஷ்ல ஒரு தப்பான சென்டென்ஸை சொல்ல போறேன். அது நீங்க கரெக்ட் பண்றீங்களான்னு பார்க்கலாம். ஓகேவா? பார்க்கலாம். ஸோ நம்பர் 1. She told to me. She told me. கரெக்ட். Me and my friends. myself and my friends இல்லையா? ஓகே தான். ஆனாலும் கரெக்ட் ஆன்சர் my friends and I. ஹாய் பிரியா. He is married with her. He is married with her. அவளுக்கு பிடிச்சிருச்சு கல்யாணம் பண்ணிட்டா போல இருக்கு. He is married with her. He married her. இல்ல ஒருவேளை அது கரெக்டா கூட இருக்கலாம். நான் சும்மா உன்னை செக் பண்றதுக்காக சொல்றேன். நான் சொன்னது கரெக்ட் தானே? நீ என்ன சொன்ன? ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. He married her. He is married to her. He is married to her. அவன் இஸ்ஸ கரெக்டா தூக்கு. நான் 2 போட விட்டுட்டான். நான் எப்படி தூக்கிட்டு போறேன் பாரு. உனக்கு ஏத்ததுதான். I have many works. I have works. கரெக்டா சொல்லு. I have so many works. திருப்பி சொல்லு. I have to do lot of works. Hey, தப்பு திருப்பி சொல்லு. I have to do. Don't beat me. I have work a lot to do. சரி நீ சொன்னது கரெக்ட் தான். I have to do lot of works. ஆனா நான் சொன்ன சென்டென்ஸை நீ மாத்திட்ட. I have a lot of work to do. I have a lot of work to do. Thank you. இது கொஞ்சம் ட்ரிக்கி. கரெக்ட் மாதிரி இருக்கும். ஆனா கரெக்ட் தானா இல்லையாங்கறத நீ சொல்லு. வரும் ஆனா வராது. I know him good. I know him better. அதுவும் சொல்லலாம். I know him well. அதுவும் சொல்லலாம். Okay. Good. நான் அதான் சொல்ல வந்தேன். வயசுக்கு மட்டும் ஈஸியா கேக்குதுடா. உனக்கு கஷ்டமா கேக்குது. ஆமாண்டா. ஈஸியா கேளு. என் தம்பி சூப்பரா சொல்லுவான். நான் நல்லா பண்றனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற. I didn't knew that. I don't know. I didn't know that. I don't know that. மூளைய யோசி. I don't. அது யோசிச்சா நான் எப்படி வயசுக்கு கல்யாணம் பண்ணிப்பேன். I didn't know that. Correct. Good. பிங்கிளே அங்கிளே சூப்பர் ஸ்டார் ஔவையார். நம்ம வழக்கத்தில் ஒரு வார்த்தை அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம். பெரியவங்களாம் அதிகமாக சொல்லுவாங்க 7 தலைமுறைக்கு நிற்கணும், 7 தலைமுறை வாழ்த்தணும், 7 தலைமுறைக்கு பேசும் அப்படின்னு சொல்லி. அந்த 7 தலைமுறைங்கிறது என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த முன்னோர்கள்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு பின்னாடி உள்ளவங்கள என்ன மாதிரியா நம்ம அழைப்போங்கிறத இப்போ இந்த தலைமுறைக்கு தெரியுதான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நான் என்னுடைய அப்பா அம்மாவை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? தாத்தா பாட்டி. தாத்தா பாட்டியோட அப்பா அம்மாவை எப்படி சொல்லுவீங்க? கொள்ளு பாட்டி கொள்ளு தாத்தா. கொள்ளு பாட்டி கொள்ளு தாத்தாவோட அப்பா அம்மாவை நீங்க எப்படி சொல்லுவீங்க? எள்ளு பாட்டி எள்ளு தாத்தா. அது வரைக்கும் தானே எனக்கும் தெரியும். எள்ளு பாட்டியோட பாட்டி எள்ளு தாத்தா எப்படி சொல்லுவோம்? எப்படி சொல்லுவோம்? பூட்டன் பூட்டன் பூட்டி. பூட்டியா? அப்ப எள்ளு தாத்தா எள்ளு பாட்டியோட அப்பா அம்மாவை பூட்டன் பூட்டின்னு சொல்லுவோம். பூட்டன் பூட்டியோட அப்பா அம்மாவை என்ன சொல்லுவீங்க? லொல்லு தாத்தா லொல்லு பாட்டி. தெரியல. நீங்க சொல்லுங்க.
பூட்டன் பூட்டியோட அப்பா அம்மாவை என்ன சொல்லுவீங்க? பேர் சொல்லி அவ்வா தாத்தா அப்பா தாத்தாலாம் சொல்லுவாங்களாம். ஓட்டன் ஓட்டி. ஓட்டன் ஓட்டி. ஓட்டன் ஓட்டியோட அப்பா அம்மாவை என்ன சொல்லி கூப்பிடுவோம்? நம்ம எப்படி கூப்பிடுவோம், அவங்க தான் இருக்க மாட்டாங்களே. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அப்ப நீங்க சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். இப்ப இவங்க சொல்லுவாங்க சார். நான் கூப்பிடுறதுக்கு தான் அவங்க இல்லையே. எப்படி கூப்பிடுவோம்? எப்படி கூப்பிடுவோம் தெரியுமா? சேயோன் சேயோல். சேயோன் சேயோல். அப்பா இதுக்கு மேல தாத்தா பாட்டி இல்லல்ல, இன்னும் இருக்கா? சேயோன் சேயோலுக்கு அப்புறம் அடுத்தாப்புல உள்ளவங்கள எப்படி சொல்லி கூப்பிடுவீங்க? சேயோன் சேயோலே தெரியலையே. க்ளூ கொடுங்கம்மா. 3 எழுத்து க்ளூ தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் இதுபோல் அழகான பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாங்கள். பாய்.